ரஷ்யாவை பொறுத்தவரை ஒரு சம்பவத்தை பண்ணோம் லெவரேஜ் அப்படின்னு சொல்லி வாடா பேச்சுக்கு அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஒரு சம்பவத்தை பண்ணா அடுத்த சம்பவத்தை பண்ணா அடுத்த சம்பவத்தை பண்ணா அவனே கதறி ஓடி வரணும் அப்படிங்கறதுதான் ரஷ்யாவோட ஸ்டைலு. இப்பதான் சேட்டலைட்டை காணோம் அப்படின்னு பிரான்ஸை தேட விடுறாங்க. அப்படி தேட விடுற அதே காலகட்டங்கள்ல உக்ரைன் யுத்தத்துக்காக செஞ்ச சம்பவம் பிரான்ஸ் ரகசியமாவே ரஷ்யால போய் காலில் விழுந்துட்டான். அதான் இப்ப விரிவா பார்க்க போறோம். ரஷ்யா கூடவே நிறைய ஆட்களும் கிளம்பி போயிட்டார்கள். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்க பாத்துருவோம். உக்ரைன் யுத்தம் வருட கணக்குல நடக்குது, ரஷ்யா திவாலாகி போயிரும் அப்படிலாம் சொல்லும்போது ரஷ்யா திவாலாகுது இல்லைங்கெல்லாம் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். பொதுவாகவே ஒரு நாடு யுத்தத்துல இருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட பொருளாதார சிரமங்களை பட்டுதான் தீரும். அதை யாராலும் மாற்ற முடியாது. உலகத்துல சூரியனே அஸ்தமிக்காது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பிரிட்டன் கூட ஒரு ஸ்டேஜ்ல யுத்தத்தாலேயே அமெரிக்கா கிட்ட போய் நின்று இப்ப வரையும் நின்றுகிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தானை விட்டு ஏன் தெரிச்சு ஓடி வந்தாங்க? இதே போல ஒரு காரணங்கள் தான். அதனால யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ரஷ்யா எப்படி வெளியில வருதுங்கெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். இப்ப யுத்தத்திலே ரஷ்யா தாக்கு பிடிக்க முடியாது அப்படிலாம் கோர்ஸ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு கேட்டா 2026க்காக ஃப்ரெஷ் ஆயுதங்களை லோட் பண்றார்கள். இதுதான் இப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் சிக்கல், அமெரிக்காவுக்கும் சிக்கல். காரணம் என்ன அப்படின்னா தடைகளை தாண்டி யுத்த காலத்துல ஏகப்பட்ட ஆயுதங்களை பம்ப் பண்றார்கள். இதுக்கு நடுவுல ப்ரொடக்ஷன். எப்படிரா ஆயுதங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, மூலப்பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தலையை பிச்சுக்கிட்டாலும் விடை மட்டும் கிடைக்க மாட்டேது. களத்துல ஆயுதத்தோட ஃப்ளோ மைலேஜை தடுக்கவே முடியல. இப்ப புதுசா வேற லோட் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா பில்லியன் கணக்குல கொட்டி எல்லா வகையான ஆயுதங்களையும் கொண்டு வரார்கள். அதாவது வெடிப்பொருட்கள், மிசைல்கள், ஆளில்லா விமானங்கள், துப்பாக்கி, பீரங்கி, ஆர்ட்லரி ஷெல்லு அப்படின்னு அம்புட்டையும் இந்த வருஷத்துக்காகவே கணிசமா உற்பத்தி முடிஞ்சு களத்துக்குள்ள வருது. இதுதான் ஹைலைட். காரணம் என்ன அப்படின்னா உற்பத்தி முடியுது. அப்ப 2025 தேவை, அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு 2026க்கு ப்ரொடக்ஷன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. 26 ப்ரொடக்ஷன் 26 ஜனவரியே வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப இனிமேல் யுத்தம் நடந்தா ப்ரொடக்ஷன் இன்னமும் வலுவா இருக்கும் அப்படிங்கிறத உலகத்துக்கு தெளிவா காட்டிட்டார்கள். இது ஒண்ணு போதாதான் மிரண்டு ஓடி போக. காரணம் என்னன்னா உக்ரைனுக்கு சப்ளை பண்ண ஆயுதங்களை ரீப்ளேஸ் பண்ணவே 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவோட ராணுவ தளபதிகளே சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். இல்ல விரட்டி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட 6 வருஷம் ஆகும்டா. ஆனா இது பூரா ஒரு சேர நீங்க சொல்லணும். காரணம் ஒவ்வொரு நாடும் தனக்கான தேவை அப்படின்னு ஓட முடியாது. ஒட்டுமொத்த நேட்டோவுக்கான தேவை அப்படின்னு ஓட முடியாது. அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்னு அவன் ஓட வச்சிருவான். அதனால உங்களால அப்டேட்டை நோக்கி போகவே முடியாதுன்னு உள்ளூர் அரசியல்லே சூடு பறக்க பேச ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு இருக்கும்போது இந்த பெரிய அப்டேட் எல்லாம் ஐரோப்பாவால தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா தாங்க முடியாது. ஐரோப்பா தாங்குது தாங்கல, முதல்ல என் சேட்டலைட் தாங்குமாடா அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் உள்ளேயே ஓடிட்டாங்க. எது ரகசியமா பிரான்ஸ் ரஷ்யாவோட தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையில ஈடுபடுறார்கள். உக்ரைன் யுத்தத்தை நிறுத்தவா? அதுக்கு எதுக்கு மேக்ரான் ரகசியமா போறாரு? அவரு தப்பிச்சுக்க ரஷ்யாவோட டிஷும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதே, அமெரிக்க பையதான் கெடுத்து வச்சுக்கிட்டான், அதெல்லாம் சரி பண்ணிட்டு உங்க கூட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரகசியமா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கார்கள். அப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1000 தான் இருந்தாலும் உள்ளூர்ல ஒரு மைலேஜ் வேணும், பிராந்தியத்துல ஒரு வல்லரசு ஒரு மைலேஜை எடுத்ததாக காட்டணும்ல. அதுக்காக மேக்ரான் தெரியாதனமா ஒரு ஒரு வாரம் 2 வாரத்துல ரஷ்ய அதிபரோட நான் உட்கார்ந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்க ரஷ்யா போட்டு விட்டுருச்சு. ஏழைய அந்த ஆட்கள் ஏற்கனவே எங்க கூட ரகசியமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து பிரான்ஸ் அதிபர் இப்ப வந்து நான் பேச போறேன் ஒரு வாரத்துல அப்படிங்கிறலாம் சும்மா ஒன்னத்துக்கும் உதவாது. அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு வேணா உதவும், அதை உள்ளூர் மக்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சாராம்சத்தோட தட்டி விட்டாங்க. அவரே கஷ்டப்பட்டு மைலேஜ் எடுத்தாரு நம்மால் மேக்ரான். அதையும் நம்ம ஆட்கள் ரஷ்யா பிழிஞ்சு வீசிருச்சு. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார்கள். பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரஷ்யா எப்பயுமே வரவே இருக்கும். ஆனா பேச போறோம் அப்படின்னு சொல்லி உங்க ஊர்ல டாட்டா காட்டிட்டு மைலேஜ் எடுக்கலாம்னு வந்தீங்கன்னா அதுக்கு ரஷ்யா ஆள் இல்லடா அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா அம்புட்டு கத்தியையும் தூக்கி மேக்ரான் மேல வீசிட்டார்கள். மேக்ரான் எப்படி தாங்குவாரு அப்படின்னு தெரியல. அவர் தாங்குறது இருக்கட்டும், பேச்சுவார்த்தையில ஒண்ணு தப்பு இல்லை அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. எங்க இருந்துடா வருது? ஒருவேளை மேக்ரானோட அடுத்த ஆட்கள் சொந்த கட்சிக்காரன் இல்ல அதிலே உள்ள ஃபார் ரைட்டு, மிடில் ரைட்டு,
இந்த மாதிரி யாராச்சும் கத்துறாருங்களா அப்படின்னு கேட்டா நேர இட்டாலியில இருந்தே அந்த குரல் வந்துருச்சு. பேச்சுவார்த்தையில ஒன்றும் தப்பு கிடையாது, வருஷங்கள் தாண்டி ஓடுது, முடிக்கிறது தான் நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்னு மெலோனியே சொன்னதுக்கு அப்புறம் இந்த யுத்தம் எம்புட்டு நாள் நடக்க போகுது? காரணம், இட்டாலிய பொறுத்தவரையும் பெருசா இவர்கள் மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்க மாட்டாங்க. டேய் நீ பாத்துக்கடா, நாங்க ரஷ்யாவோட எல்லா தொடர்பையும் வச்சுக்குவோம் அப்படின்னு கெத்தா நடந்து போயிடுவாங்க. இட்டாலியோட நலன் ஒன்றே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜியா மெலனி இறங்கி அடிக்கக்கூடிய ஆள். அதனால பிரான்ஸ் மாதிரி போட்டு பின்னி பிணையிற சிக்கல்லாம் அவர்கள் கிடையாது. யுத்தத்தை நீங்க நடத்துங்கப்பா, இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணோம், இப்ப தேவையில்லைன்னு நினைக்கிறோம், எங்களோட வளர்ச்சியை நோக்கி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட கைகோர்க்க கூட தயங்க மாட்டார்கள். எது இப்பவே கைகோர்க்கிறார்கள், யுத்தம் முடிஞ்சப்பாடு கைகோர்ப்பார்கள். ஆனா வெளிப்படையா இதை பிரேக் பண்ணி போவார்கள். ஐரோப்பா என்னைக்குமே மிகப்பெரிய ஒற்றுமை, ஐரோப்பிய யூனியன், நேட்டோ அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு படம் தான் காட்டுவாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள 1000 பிளவுகள் இருக்கு. அதை போய் யாரு ட்ரிகர் பண்ணலாம் வேணாம். டேய் ப்ளீஸ் ஒன்னா கொஞ்சம் 1 மணி நேரம் இருங்களேன், ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு ஜோலி. அவனுக்கு ஒன்னா நிக்க மாட்டாங்க. அப்படியே ஒண்ணா நின்னாலும் அவனுங்களுக்குள்ள உள்ள அந்த லோக்கல் பஞ்சாயத்துகளை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா இவனுங்களை ஒண்ணா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தின ஆட்களே ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு டிஷும் டிஷும் பார்ட்டிக டிஷும் டிஷும் பண்ணிட்டு ரஷ்யாவோட அணியில போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்படி ஒரு கதி கலங்குற மூமெண்ட்டை ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். ஏன்டா ஒரு 10 நாள் கழிச்சு பண்ணக்கூடாது, அதுக்குள்ள விஷயத்த முடிச்சு போடலாம்னு நான் நினைச்சேன். ஈரானை சீக்கிரம் முடிக்கணும், உக்ரைன் யுத்தத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி அவரை துடிக்க விட்டார்கள் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை.